Hi students, welcome to IARC. Myself SOWMIYA. IARC for last 5 years math handle பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு we are going to see some previous year questions with short tricks. Okay. So first question, let y equal to y of x be the solution of the differential equation x dx plus y dx equal to xy square dx which passes through 1, 1. Then what is y of e power pi? இதான் question. So given a differential equation solve பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறது அதை சால்வ் பண்ணப்போ. So let me write the question. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குன்னா அது எக்ஸாக்டானு நீங்கள் செக் பண்ணலாம். எப்படி எக்ஸாக்டானு செக் பண்ணுவோம்? Differential equation வந்து m dx plus n dy equal to 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா you will be finding my and nx. அதாவது dx ஓட கோஎஃபிஷியண்ட்டை y ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, dy ஓட கோஎஃபிஷியண்ட்டை x ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். அப்போது நீங்கள் டேரெக்டாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் will be equal to integral m dx. m வந்து with respect to x நீங்கள் integrate பண்ணுவீங்க plus terms in n not containing x into dy. nல எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் x இருக்கோ அவங்க எல்லாரும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் எடுத்து with respect to y பண்ணுவீங்க. ஸோ இதான் எக்ஸாக்டாக செக் பண்ணி சால்வ் பண்ணுறதோட ஐடியா. இந்த கொஸ்டின் நீங்கள் அப்படி சால்வ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் இங்கே ரீக்ரூப்பிங் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ரீக்ரூப்பிங்னா என்ன? வாட் இஸ் டி ஆஃப் எக்ஸ் ஒய்? ஒரு ப்ராடக்ட் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் ப்ராடக்ட்டில் இருக்குது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா யூ வில் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் அண்ட் கீப் ஒய் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க நம்ம ப்ராடக்ட் ரூல் ஃபார்மில் அப்படியே. அதே மாதிரி எக்ஸ் பை ஒய் கோஷன்ட் ரூல், டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணுங்கள், அதை அப்படியே எழுதிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிவிஷனுங்கிறனால மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ரைட், இது மாதிரி நிறைய ரீக்ரூப்பிங் ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இந்த ரீக்ரூப்பிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லுக் அட் த பேட்டர்ன். இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது? எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் இந்த ஃபார்மில் இருக்கிறனால திஸ் இஸ் த ரைட் ரீக்ரூப்பிங் மெத்தட். இப்போ நான் இதை வந்து டி ஆஃப் எக்ஸ் ஒய்னு மாற்றிட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ரைட், எனக்கு இப்போ எக்ஸ் கூட ஒய் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஐ கான்ட் இன்டெகிரேட் டிரெக்ட்லி. அப்போது அந்த ஒய்யை வந்து நான் ரிமூவ் பண்ணும். எப்படி பண்ணலான்னா இதிலேருந்து ஒரு எக்ஸ் ஒய் எடுத்துக்கோங்க, அது இங்கே கொண்டு வந்துடலாம் டிவிஷனில். ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு, இப்போ இங்கேருந்து ஒரு எக்ஸ் ஒய் நான் கொண்டு வரணும், ரிமைனிங் அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும்? ஒரு ஒய் தான் இருக்கும். ஸோ ஐ கேன் கெட் ஒய் டிஎக்ஸ் தேர். ஸ்டில் இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு ரிமூவ் த ஒய். அப்போது ஒரு ஒய்யால் இங்கேயும் டிவைட் பண்ணுறோன்னா இங்கேயும் ஒய்யால் டிவைட் பண்ணணும். பட் இங்கே இப்போ சால்வ் ஆகிடும், ஒய் ஒய் கேன்சல் ஆகிட்டு. ஆனால் இங்கே எப்படி சால்வ் ஆகாது? பிகாஸ் இது டி எக்ஸ் ஒய்யாக இருக்குது, இந்த ஒய் மட்டும் தனியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரைட், எதுக்காக எக்ஸால் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே எக்ஸ் ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது, அது வரணுங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ நவ் திஸ் ஈக்குவேஷன் வில் பி டி ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by x dx. இப்போது இந்த எக்ஸ் ஒய் சம் டீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நீங்கள் எழுதுவீங்க? dt by t ஸ்கொயர்னு எழுதலாம். ரைட், ஸோ இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதே வேரியபிளில் மேலேயும் டிஃப்ரென்ஷியலாக இருக்குது, அதுதான் இந்த சைடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த எக்ஸால் இங்கே டிவைட் பண்ணுறோம். நவ் யூ கேன் இன்டெகிரேட் திஸ் ஒன். ஸோ வாட் வில் யூ டூ இஃப் இட் இஸ் இன்டெகிரல் dt by t ஸ்கொயர்? t ஸ்கொயரை மேலே கொண்டு போங்க, t பவர் -2 dtன்னு கிடைக்கும். On integrating you will get t power -2 plus 1 divided by -2 plus 1. அது இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா this will be -1 by xy and what is integral 1 by x? log x plus c. இந்த c நீங்கள் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம், it doesn't matter. ஆனால் கொஸ்டினில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு கேட்கல, they want you to find y of e power pi. right? So you want to evaluate this c value. அங்கே வந்து 1, 1 வழியாக இது பாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் x equal to y and y equal to y. ஸோ திஸ் பார்ட் வில் பிகம் -1 by 1. log 1 போட்டிங்கன்னா 0 plus c which implies your c value equal to -1. இப்போ இந்த c value நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ your question will become -1 by xy equal to log x plus
log x minus 1, right? இப்போ y of e power pi கண்டுபிடிக்கணும், which means y of x equal to y of e power pi. So your x is e power y. இருக்கிற எல்லா xலையும் போயிட்டு e power pi substitute பண்ணுங்க. So minus 1 by y into e power pi equal to log e power pi minus 1. இப்போ log and e get cancelled, so you'll be getting a pi there, pi minus 1. இங்க minus 1 by e power pi into y. So இப்போ y எல்லாம் ஒரு side, remaining எல்லாம் இன்னொரு side கொண்டு வந்துடலாம். So taking y on the other side, I'll be having e power pi மேலே கொண்டு போங்க, e power minus pi divided by pi minus 1. This is equal to y. So உங்கள் சொல்யூஷன்ஸை செக் பண்ணுங்கள், உங்கள் ஆப்ஷன்ஸை. அதில் வந்து it will be 1 minus pi, because இந்த மைனஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will be getting 1 minus pi as the answer. So இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Let's check the answer. So option B, e power minus pi by 1 minus pi தான் இதோட சொல்யூஷன். ஸோ ரீக்ரூப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராப்ளமை சிம்பிளிஃபைடாக சால்வ் பண்ண முடியும். ஹோமோஜீனியஸ் லீனியராலாம் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ திஸ் இஸ் அ குட் ட்ரை ஃபார் திஸ் கொஸ்டின். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இங்கே வந்து ஃபங்க்ஷன் minus 2, 2 ஆர் ரியல் நம்பர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இஸ் x into root of 4 minus x square. Which one of the following is not true? F has 2 critical points and f ஓட minimum value எங்க local minima increasing. So completely வந்து இது application of derivative related ஆன ஒரு question. அங்க இருக்கிற எல்லா கான்செப்டையுமே டச் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது. So let's define them. Critical points. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு critical points எப்படி கண்டுபிடிக்கலாம்? What will be the critical points? ஒரு let the function be f of x. அது டெரிவேட்டிவ் எங்கெங்கெல்லாம் 0 ஆகுது அது செக் பண்ணணும். அடுத்தது எங்கெங்கெல்லாம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது, f dash doesn't exist or f dash is undefined. இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் தான் critical point of a ஃபங்க்ஷனாக இருப்பாங்க. Derivative being 0 and derivative doesn't exist. So we have to find that for this function. அடுத்தது வந்து மினிமம் வேல்யூ. ஒரு ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? எந்தெந்த எக்ஸ் வேல்யூலாம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்போ ஃபங்க்ஷன் மினிமம் ஆகுதோ அதுதான் மினிமம் வேல்யூ. ஸோ அங்கே ரேண்டமாக நீங்கள் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து எப்போ மினிமம் வந்து செக் பண்ணிக்கலாம். கம்மிங் டு ஓகே, வி வில் கம்ப்ளீட் திஸ் கொஸ்டின். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஃபார் தட் வி நீட் டு derive the function. So f is equal to x into root of 4 minus x square. Deriving ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட் எக்ஸை பண்ணால் 1/2 ரூட் இன்டூ அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து ரூட், அதை பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் கிடைக்கும். இன்னர் ஃபங்க்ஷன் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 4 பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 2x, ரைட்? ஸோ வி ஹவ் derived the function. Now இதை இப்போ இந்த f dash தான் ஈக்குவல் டு 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அதுக்காக இதை இன்னும் கொஞ்சம் கூடி நம்ம பெட்டர் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், கேன்சலிங் காமன் டேர்ம்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளைங் 4 minus x square minus x square divided by root of 4 minus x square, which is equal to this is my derivative in reduced form, right? First step derive பண்ணுறோம், next stepல அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரீகன்சிடர் பண்ணி எழுதுறோம், so that it is easy for us to calculate f dash. இப்போ இது ஒரு காம்பேக்டான ஒரு ஃபார்மில் இருக்குது. Now we have to put f dash equal to 0. Let me substitute this as 0. என்கிட்ட ஒரு கோஷன்ட் இருக்குது p of x by q of x மாதிரி. அது ஈக்குவல் டு 0வாக இருக்குன்னா q of x can never be 0. அப்போ அது undefined ஆகிடும். ஸோ numerator will be equal to 0. 4 minus 2x square equal to 0. So 2x square is 4, which implies x square is 2. Therefore x is plus or minus 2. So plus or minus root 2 அப்படிங்கிறது ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், ரைட்? சரி, அப்போ இவங்களுக்கு ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னொன்னா நம்ம டெரிவேட்டிவ் எங்கே 0ன்றது மட்டும்தான் இப்போ செக் பண்ணியிருக்கோம். அடுத்து எங்கெங்கெல்லாம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு செக் பண்ணும். ஸோ லுக் அட் யுவர் f dash. எப்போல்லாம் இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது? இட்ஸ் அ கோஷன்ட், ரைட்? அப்போ q of x எங்கெல்லாம் அன்டிஃபைண்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து f dashம் எக்ஸிஸ்ட் ஆகாது. எப்போ இது அன்டிஃபைண்டாக இருக்கும் அப்படின்னா we have root of 4 minus x square quotient. So எப்பெல்லாம் denominator 0 ஆகுது அப்பெல்லாம் அது undefined, right?
p of x by q of x ஃபார்மேட்டில் இருக்குன்னா q of x should not be equal to 0. இதான் கண்டிஷன். ஸோ இந்த டினாமினேட்டர் எப்போல்லாம் 0 ஆகுது அந்த இடத்துலலாம் f dash வந்து அன்டிஃபைன்ட் ஆக போகுது. அப்போ எங்கெங்கெல்லாம் 0 ஆகுது? this becomes 0 when your x is equal to plus or minus 2. இதை நீங்கள் சால்வ் எல்லாம் பண்ண வேணாம். you can directly write this. x 2 இருந்தாலும் 2 square 4 தான், minus 2 இருந்தாலும் minus 2 square 4 தான், which gives you 0. So now we have 4 critical points, plus or minus root 2, plus or minus 2. And first option என்ன கேட்டிருக்காங்கன்னா has 2 critical points in interval minus 2, 2. Open interval தான் கொடுத்துருக்காங்க, which means you don't have to consider the end points, right? அப்போ உள்ளுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க, which implies that this first option is correct. Question வந்து not true தான், so we have to check for other options as this become true. Let's get into the next option. Okay, next option வந்து minimum value of the function வந்து minus 2 ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து x வேல்யூ கிடையாது, this is not x, this is f of x. ஏதோ ஒரு எக்ஸுக்கு ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து -2 இருக்குன்றது தான் கொஸ்டின். ஏன்னா மினிமம் வேல்யூ, மினிமம் அட்டு கிடையாது. இப்போது உங்களோட ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணலாம். ரைட், இப்போது இங்கே என்னென்னலாம் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ மினிமமாக இருக்கும். எக்ஸுக்கு ஒரு 0 கொடுத்து பார்க்கலாம். ஸோ f of 0 will be equal to 0 into anything 0. 0 சப்ஸ்டிட் பண்ணி f of 0 வருது. அடுத்தது f of உள்ள 0 ஆகிற மாதிரி வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். 2 கொடுத்தீங்கன்னா இங்கே 2 square 4 ஆகிடும், which gives you 0 again. அதே தான் f of -2 0 தான் கிடைக்குது. சரி, வேறு யாராவது வேல்யூஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா we have critical points, right? அங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். எதனால் critical pointsல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னோன்னா by finding the local minima and local maxima. நான் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. என்னோட critical pointல சப்ஸ்டிட் பண்ணுறேன், plus root 2 and minus root 2. plus root 2 கொடுக்கும்போது என்ன ஆகிடும் இந்த ப்ராப்ளம்? root 2 into root of 4 minus root 2 the whole square 2 கிடைக்கும், which is root 2 into root 2, which gives you answer as 2. அதே மாதிரி f of minus root 2 பண்ணும்போது இங்கே ஒரு minus root 2 இருக்கும், which gives the answer as minus 2, right? So minus root 2 substitute பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து -2 தான். இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து மினிமம் வேல்யூ வந்து -2. So the minimum value of the function is -2, which makes the other second option as true. Okay, third one, x equal to -2 is a local minima. f is increasing in minus root 2 and plus root 2. இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே நம்ம செக் பண்ணலாம். மினிமா அண்ட் மேக்ஸிமா ஆஃப் அ ப்ராப்ளம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, மினிமா எப்போல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும், மேக்ஸிமா எப்போல்லாம் கண்டுபிடிக்கலாம். லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமாங்கிறது ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு தான். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் 1 or 2 லோக்கல் மினிமாஸ் அண்ட் மேக்ஸிமாஸ் இருக்கலாம். பட் அப்சல்யூட் அப்படின்னு சொன்னோன்னா, அப்சல்யூட் ஆர் குளோபல் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து ஃபார் த ஃபுல் ஃபங்க்ஷன் உங்களோட மொத்த டொமைன்லேயுமே வந்து எப்போல்லாம் அது மேக்ஸிமா இருக்குது எப்போல்லாம் மினிமா இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ லோக்கல் கேன் பி மோர் தேன் 1. ஸோ எப்படி மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம்? யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ப்ராப்ளமில் வந்து உங்கள்கிட்ட எஃப் எங்கெல்லாம் இன்க்ரீஸிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான். நம்ம அதிலே ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிச்சுன்னா 4 minus 2x square divided by x square கிடச்சிச்சு, ரைட்? இதை 0 சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எங்கெங்கெல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம். எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 கிடச்சிச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் -2,2க்குள்ளே டிஃபைன்டாக இருக்குது, விச் மீன்ஸ் தீஸ் 2 ஆர் தி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஹேவ் த டெரிவேட்டிவ். இதை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது எங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ -2 to +2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு 2 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது, -√2 அண்ட் +√2, ரைட்? ஸோ என்கிட்ட இப்போ ஒரு 3 ரீஜன் இருக்குது, -2 to -√2, -√2 to √2, √2 to 2. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஃபங்க்ஷன் எப்படி
பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்? இன்டர்மீடியட் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ √2 and 2னா அதுக்கு இடையில ஒரு 1.5 இதுக்கு இடையில தான் வரப்போகுது. நீங்கள் எந்த வேல்யூ வேணால் எடுக்கலாம். என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் 1.5 எடுக்க போகிறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 - 2 × 1.5². நீங்கள் √2² இங்கே போட்டிங்கனாலே 4 - 4 0 வரும். அப்போ √2 விட பெரிய நம்பர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து 4 விட பெருசாக தான் இருக்கும். 4 விட பெருசாக இருக்கும்போது the whole thing will become negative, right? So this part will become negative. அடுத்தது -√2 + √2 0 ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 4 - 0 /√4 which is positive. அதே மாதிரி இந்த ரீஜனில் ஒரு -1.5 எடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணுறதுனால இங்கே எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ 4 - a bigger number than that which gives again negative. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுதான் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுதுன்னா அது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருதுன்னா இட்ஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ரைட்? தட்ஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இப்போது எனக்கு இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது, அதாவது ஃபங்க்ஷன் இப்படி குறைஞ்சிட்டே வரும்போது திடீர்னு மேலே போகுது, ரைட்? பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும்? ஒரு மினிமம் பாயிண்ட்டாக இருக்கணும். அப்போ தானே குறைஞ்சிட்டே வர ஃபங்க்ஷன் திடீர்னு பாசிட்டிவாக மாறுது, ஸ்லோப் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல விட முடிஞ்சிட்டு அப்புறம் அது ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம், விச் மீன்ஸ் இட் ஹேஸ் அ மினிமம். ஸோ திஸ் வில் பி த மினிமா, ஒன் ஆஃப் த மினிமாஸ் இஃப் த ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு ஹேவ் மோர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், அதாவது ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, திடீர்னு ஒரு இடத்துக்கு அப்புறம் அது நெகட்டிவாக மாறுது, குறைஞ்சிட்டே வருது, விச் மீன்ஸ் அது எங்கேயோ ஒரு ஹைட்டில் போயிட்டு தான் கீழே வந்துருந்துருக்கணும். ஸோ திஸ் வில் பி த மேக்ஸிமம், ரைட்? ஸோ இவங்களை இப்போதைக்கு நம்ம லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமம் தான் கால் பண்ண போகிறோம், பிகாஸ் வி டோன்ட் நோ வெதர் தே ஆர் அப்சல்யூட், ரைட்? ஸோ இது இப்போதைக்கு இது லோக்கல் மினிமா அண்ட் லோக்கல் மேக்ஸிமா தான். ஸோ லுக் அட் திஸ் இன்டர்வல். இந்த இன்டர்வல் -√2 to +√2க்குள்ளே ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது? இன்க்ரீஸிங்காக இருக்க போகுது, பிகாஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னால ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் இன் தட் ரீஜன், விச் மேக்ஸ் த 4th ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது x = -2 வந்து மினிமாவா அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ நான் f வந்து ஓகே, என்னோட f of x வந்து x × √4 - x². இங்கே நான் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 0 கிடச்சிச்சு. f of -√2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது I got -2 as the answer, ரைட்? அந்த மினிமம் வேல்யூ நம்ம அப்படி தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே வந்து இந்த 2 அதே மாதிரி -2 போடும்போதும் எனக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ இது வந்து அப்படி பார்க்கும்போது -2 இஸ் ஆல்சோ மினிமா, ரைட்? ஏன்னா இதுவும் ஏதோ கம்மி வேல்யூ தான் கொடுக்குது, இதுவும் ஏதோ கம்மி வேல்யூ தான் கொடுக்குது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில். அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே லோக்கல் மினிமா தான். அதில் இது வந்து அப்சல்யூட்டாக இருக்கும், ஏன்னா த்ரூ அவுட் த டொமைன் இதுதான் இருக்கிறதுலே லீஸ்டான வேல்யூ. ஸோ இது அப்சல்யூட் மினிமாவாக இருக்கும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா -2 and +2 ஆர் தி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், ரைட்? நீங்கள் லோக்கல் மினிமம் மேக்ஸிமம் எப்படி கால்குலேட் பண்ணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் த நெய்பர்ஹுட். இப்போ என்கிட்ட √2 இருக்குன்னா √2 சுற்றி இருக்கிற ஒரு சின்ன ரீஜன் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். அங்கே அது எப்படி பிஹேவ் பண்ணுறது தான் செக் பண்ணுவேன். அதாவது √2 விட பெருசாக இருக்கும்போதும் சின்னதாக இருக்கும்போதும். இப்போ நான் எண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஃபங்க்ஷனே -2 வரைக்கும் தான் டிஃபைன்டு. அப்படிங்கும்போது நான் இந்த பக்கம் மட்டும் தான் செக் பண்ண முடியுமே தவிர இந்த சைடில் நான் செக் பண்ண முடியாது, ரைட்? ஐ கான்ட் டேக் அ நெய்பர்ஹுட் ஃபார் தி எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமாவாக இருக்கலாம், பட் தே கேன் நெவர் பி லோக்கல் மேக்ஸிமம் ஆர் லோக்கல் மினிமம். அதனால் ஆப்ஷன் 2 இஸ் ராங், ரைட்? ஆர்எல்ஸ் அந்த கொஸ்டின் மேபி அது அப்சல்யூட்டான்னு கேட்டிருந்தாங்கன்னா வேணால் யூ வுட் ஹேவ் சான்ஸ். பட் இங்கே வந்து அது லோக்கலான்னு கேட்டால் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். யூ கான்ட் டேக் அ நெய்பர்ஹுட் ஃபார் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது, ரைட்? ஏன்னா x = -2ல உங்களுக்கு ஒரு மினிமம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இட் கேன் பி லோக்கல் மினிமா, ரைட்? மேபி நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் அதை டிக் பண்ணிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எப்போவுமே லோக்கலாக இருக்காது, which makes this option as wrong, right? So coming to the next problem. So this question is from determinants. A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க and you are supposed to find a power k. This time it's a general question. k கேட்டுட்டாங்க. சம்டைம்ஸ் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, a power 26, a power 32 or some bigger numbers. ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட இங்கே ஒரு a power 26 கேட்குறான்னு வச்சுக்கோ. யூ கான்ட் ஃபைண்ட் a power 26, ரைட்? ஸோ
இங்கே வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். A is 0 and 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் a ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏன் a ஸ்கொயர் போகிறோன்னா ஏயோட ஏவே மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி எனக்கு, ரைட்? ஸோ அதே பேட்டர்ன் நம்ம போக போகிறோம். இட்ஸ் ஃபைண்ட் a ஸ்கொயர். ஸோ ரோஸ் இன்டூ காலம்ஸ் 1 into 1 1, a into 0 0 ஆகிடும். அதே மாதிரி 1 into a into a into 1 a again. ஸோ டோட்டலி 2a. அண்ட் இங்கே 0 into 1 1 into 0 0 0 into a plus 1 into 1 1. இதுதான் உங்களோட a ஸ்கொயர். ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போது a எனக்கு தெரியும். a ஸ்கொயர் பாருங்கள் 1 0 1, இந்த எலமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ பேட்டர்ன் பிஹைண்ட், ரைட்? இந்த பேட்டர்ன் கரெக்டாக செக் பண்ணலாம். இன்னும் ஒரு பவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ a ஸ்கொயருக்கு a கியூப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னோன்னா that won't be better ஐடியா. என்ன பண்ணுங்கள், இந்த a ஸ்கொயரோட a ஸ்கொயரே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி ஈவன் பவர்ஸ்லேயே போகலாம். சம்டைம்ஸ் பேட்டர்ன் எனக்கு கரெக்டாக கிடைக்கல, கன்ஃபியூஷன் இருக்குன்னா வேணால் a cube a power 5 அப்படி கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் பேட்டர்ன் பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகணும்னா you can go for a cube and other powers. So now 1 into 1 1, this makes 0, and 1 into 2a 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 plus 2a 4a. அதே மாதிரி இங்கே 0 into 1 plus 1 into 0 0 0 into 2a 1 into 1 1, right? So I have got a power 4. Now இப்போது ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கும். ஏயோட பவர் 1ஆக இருக்கும்போது a கூட 1 தான் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. 2ஆக இருக்கும்போது 2 is multiplied. பவர் 4 இருக்கும்போது 4 is multiplied. ஸோ அப்போது a பவர் kஆக இருக்கும்போது 1 0 1, இங்கே என்னவாக இருக்கும், a கூட ஒரு k மல்டிப்ளை ஆகும், k times a, right? So that's your solution. Option number 1, 1 k 0 1, right? இப்போ இங்கே இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதே பேட்டர்னை நீங்கள் ட்ரை பண்ணலாம். Let's get into the next question. Again it's from matrix. A is 3 plus 3 1 1 2. B matrix எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்கன்னா adjoint of 2a plus adjoint of 2 square a plus etc plus adjoint of 2 power 10 into a. And you are supposed to find the sum of all the elements of matrix B. B matrix வந்து இப்போ 2 by 2 மேட்ரிக்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா a 2 by 2, அப்போ அதோட adjoint மேட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், 2 by 2 இருக்கும். அவங்களோட சம்மும் 2 by 2 தான். ஸோ B வந்து ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ். டோட்டலாக 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும் போது அந்த 4 எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லணும். சரி, இப்போ எப்படி பண்ணலாம், adjoint of each element கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா வேணாம். யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் adjoint. Adjoint of k some constant into a இந்த மாதிரி இருக்கணும்னா it will be equal to k power n minus 1 into adjoint a. And what is this n? Order of a. a யோட ஆர்டர் என்னவோ அதுதான் இந்த n. இங்கே வந்து a யோட ஆர்டர் வந்து 2. இது ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ n is 2 here. அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ b equal to this. So this is equal to 2 தான் இருக்கு கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் 2 power 2 minus 1. It is n minus 1 இந்த ஃபார்மில். இங்கே n வந்து 2, அதனால் 2 minus 1 போட்டிருக்கேன். Into adjoint of a plus இங்கே 2 ஸ்கொயர்னா it is 4. So 4 power 2 minus 1 adjoint of a plus etc plus இங்கே என்ன இருக்குது, 4 power 2 minus 1 2 minus 1 is 1, right? So 4 power 1 2 power 1 உள்ளே யார் கான்ஸ்டன்ட் அவங்க அப்படியே தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே 2 power 10 into adjoint நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஏன்னா 2 power 10 வேல்யூவோட என்னால் பவர் n minus 1லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதனால நான் டைரெக்டாக எழுதுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா adjoint of a காமனாக இருக்குது. லெட்ஸ் டேக் இட் அவுட். அப்போது இங்கே உங்களுக்கு ஒரு 2 4 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 2 power 10. Now 2 plus 2 power 2 இதான் pattern, right? It's a GP, geometric series இது, starting with a, right? Sum of geometric series என்னது, a into r power n minus 1 divided by r minus 1. If your r is greater than 1, this is the formula. என்னோட a வந்து 2, first element, r வந்து 2 again. அப்போது இந்த sum என்ன ஆகிடணும்னா a into r power n minus 1 divided by 2 minus 1. So
2 into 2 power 10 minus 1 into adjoint A. இப்போ நான் adjoint of A மட்டும் கண்டுபிடிச்சா போதும், sum will be done, right? So what is my A? 3112. So A is equal to 3112. அப்போ adjoint of A. உங்கள்கிட்ட ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மெயின் டயகனலில் இருக்கிற என்ட்ரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 2 and 3. அதே மாதிரி அதர் டயகனலில் இருக்கிற என்ட்ரிஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. എന്നിട്ട് செகண்ட் டயகனல் இருக்கு இல்லையா, அங்கே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ரெண்டுமே பாசிட்டிவ்னா நான் நெகட்டிவ் சைன் கொடுக்குறேன். ஸோ தட் வில் பி யுவர் adjoint, right? So now this is your B is 2 into 2 power 10 minus 1 into 3, right? இப்போ சம் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு போய் ஆட் பண்ணாலும் வேல்யூஸ் ஆட் பண்ணால் ஒன்று தான். ஸோ சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் இங்கே உள்ளே இருக்கவங்களை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ 2 minus 1 minus 1 plus 3. ஸோ 2 minus 1 1, 1 minus 1 0 ஆகிடும். இந்த 3 டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடுவாங்க, வெறும் 3 மட்டும்தான். ஸோ 3 2s are 6, 6 into 2 power 10 minus 1. 2 power 10 is 1024. So 1023 into 6, 18. So this is the answer, 6138, right? So adjoint property use பண்ணலன்னா this problem is going to take a lot of time. Using properties இதை இங்கே நீங்கள் ஸ்பிட் பண்ணிட்டீங்க கரெக்டாக அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ that's about this question. Okay. இங்கே வந்து you have to find the domain of the given function. domain of a function அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் டொமைன். இப்போது ஒவ்வொரு டைப்புக்கும் இப்படி தான் டொமைன் கண்டுபிடிக்கணும்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கோஷன்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சம் P of x by Q of x. இந்த ஃபார்மேட்டில் என்னோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா இதோட டொமைன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? டொமைனாக நான் ஒரு எக்ஸ் கொடுக்க போகிறேன், அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்கும். இப்போ இது எங்கெங்கெல்லாம் அன்டிஃபைன்டாக இருக்கும்னு செக் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுதான் டொமைனுக்கான ஐடியா. இப்போது இங்கே Q of x வந்து எப்போல்லாம் அன்டிஃபைன்டாக இருக்கோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அன்டிஃபைன்ட். அப்போது அந்த டினாமினேட்டரை எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் 0 பண்ணுதோ அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் Q of x நாட் ஈக்குவல் டு 0 தான் என்னோட கண்டிஷனாக இருக்கும். என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்குது, நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இந்த மாதிரி இருக்கும்போது டினாமினேட்டர் எப்பெல்லாம் அன்டிஃபைன்ட் எப்போல்லாம் 0 ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க நான் ரிமூவ் பண்ணும். அடுத்தது என்கிட்ட ரூட் இருக்குது, ரூட்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் எப்போல்லாம் அன்டிஃபைன்டாக இருக்கும்? ஃபார் ஆல் நெகட்டிவ் வேல்யூஸ் ரூட் இஸ் அன்டிஃபைன்ட். நம்ம ரியல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், we are not talking about complex. அப்போது எப்போல்லாம் இது நெகட்டிவாக கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து என்னால் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டாக இருக்காது. ஸோ எக்ஸ்பிரஷன் ஷுட் பி எது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, நான் நெகட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரூட்டுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்கும். அடுத்து லாக். லாக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா லாக் எப்போல்லாம் டிஃபைன்டு? லாக் வந்து லாக் 1 is 0 and what about log 0? log 0 is undefined, right? அப்போது 0க்கு கூட நம்ம லாக் கண்டுபிடிக்க முடியாது, above 0 இருக்கிற வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம லாக் கண்டுபிடிக்க முடியும். which means this expression should be greater than 0, strictly greater than 0. it can't be 0. 0வாக இருந்துச்சுன்னா log 0 is infinity, right? ஸோ இது மாதிரி தான் கண்டிஷன்ஸ். இது மாதிரி இன்னும் பர்டிகுலரான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு இப்போ இவ்வளோ மட்டும் போதுங்கனா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் பேக் டு த ப்ராப்ளம், f of x வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரூட் இருக்குது, ரூட்டுக்குள்ளே ஒரு கோஷன்ட் இருக்குது, ரைட்? ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர். ரூட்டுக்குள்ளே எப்போல்லாம் டிஃபைன்டாக இருக்கணும்னா this should be greater than or equal to 0, ரைட்? ரூட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எது பாசிட்டிவ் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சரி, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் அ கோஷன்ட். கீழே எனக்கு mod x இருக்குது. அப்போது கோஷன்ட் எப்போல்லாம் டிஃபைன்டாக இருக்கும்? இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன்ஸில் தான், which implies my mod x should not be equal to 0. mod x not equal to 0, x should not be equal to 0. got one condition. இப்போ இந்த நியூமரேட்டர் எடுத்துக்கலாம். log to the base of 0.6 mod x minus 2 greater than or equal to 0.
இப்போது இந்த லாக் வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம் ஆர் அதை விட பாசிட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம். அப்படின்னா இப்போ இந்த லாகை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். how will be I removing the log? log to the base இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. log to the base a of b greater than m இருக்கணும்னா எப்படி லாகை ரிமூவ் பண்ணுவோம்? b will be greater than a power n, right? This is how you'll be removing. If your a is a number which is greater than 1 விட பெருசாக இருக்குது உங்களோட பேஸ் அப்படின்னா இப்படி ரிமூவ் பண்ணுவீங்க. இனி இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 1 விட கம்மி 0.6 இருக்குது. அப்போ இது ரிமூவ் பண்ணும்போது உங்களோட இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். இது வந்து லாகரிதமோட ப்ராப்பர்ட்டி. உங்களோட பேஸ் வந்து 1 விட பெருசாக இருக்கணும்னா இன்இக்வாலிட்டி ஸ்டே த சேம். அது 0க்கும் 1க்கும் இடையில லை ஆகுது அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ now 0.6 the whole power 0 is nth power 0 is 1, right? So mod x minus 2 is less than or equal to 1. இந்த கொஸ்டின் வந்து you are supposed to find the limit of the given function. ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து லிமிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் என்ன வேல்யூக்கு போதோ ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த வேல்யூ கொடுப்பீங்க, ரைட்? அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபைனான ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா யூ ஆர் டன் வித் இட். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இன்டிடெர்மினட் ஃபார்ம் வருது. வாட் ஆர் த இன்டிடெர்மினட் ஃபார்ம்? 0/0, infinity by infinity, infinity into infinity, 1 power infinity, இது எல்லாமே இன்டிடெர்மினட் ஃபார்ம்ஸ் தான். இதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் வருது அப்படின்னா தான் யூ ஹேவ் டு கோ ஃபார் மெத்தட்ஸ். இப்போது நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பண்ணி பார்க்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? இட்ஸ் அ கோஷன்ட். இப்போ நான் இங்கே இருக்கிற எக்ஸுக்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். e power 0 1 minus cos x by 2, cos 0 is 1 again, இங்கே 0 which is 0/0, right? 0/0 னா indeterminate form. அப்போ நம்ம இது வந்து இந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா we have L'Hopital's method. ஸோ L'Hopital எப்போல்லாம் உங்களுக்கு 0/0 ஃபார்ம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து L'Hopital's rule யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். Now what is a L'Hopital's rule? If I have limit x tends to a f of x by g of x and இதோட லிமிட்டிங் வேல்யூ 0/0 வருது அப்படின்னா நான் இதோட லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா I will individually find the derivative of the numerator and denominator. நான் என்னோட நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இண்டிவிஜுவலாக நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பேன். இப்போது எஃப்னா f dash of x, ஜிக்கு g dash of x, ரைட்? இப்படி கண்டுபிடிச்சிட்டு இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த f dash by g dashக்கு நான் என்ன பண்ணலாம்? எக்ஸோட லிமிட்டிங் வேல்யூ ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஓகேயான ஃபார்ம் வருது அப்படின்னா ஐ எம் டன். இல்லை எனக்கு அப்படி பண்ணும்போது இன்டிடெர்மினட் ஃபார்ம்ஸ் தான் வருது, 0/0 வருது அப்படின்னா யூ கேன் டிரைவ் திஸ் அகெயின். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ f double dash of x by g double dash of x. இப்போது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எக்ஸோட லிமிட்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃபைனான ஒரு ஆன்சர் வருதுன்னா யூ ஆர் டன் வித் இட். இல்லை எனக்கு மறுபடியும் 0/0 ஃபார்ம் வருதுன்னா யூ கேன் டிரைவ். இப்படி எவ்வளோ நேரம் டிரைவ் பண்ண முடியும்? nth டெரிவேட்டிவ் வரைக்கும் என்னால் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்குற லிமிட்டிங் வேல்யூ கரெக்டாக இருக்கணும். இல்லைனா மேபி இப்போ உங்களோட ஆன்சர் வந்து இங்கே கிடைக்குது, பட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டிடெர்மினட் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் போனீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் கோயிங் டு கெட் ராங். ஸோ டெரைவ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லைனா L'Hopital's ரூல்லையும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது, ரைட்? அது கொஞ்சம் பார்த்துக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு 0/0 ஃபார்ம் வருதோ L'Hopital's ரூல் வந்து ஒரு ஹெவன் மாதிரி. நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மெத்தட்ஸ் போனீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி. ஸோ நம்மளோட கொஸ்டின் வந்து லிமிட் x tends to 0 e power x square minus cos x by 2. இப்போ நான் அதை டிரைவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு e power x square டிரைவ் பண்ணணும். e power x டிரைவ் பண்ணால் e power x தான். பவர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது x square டிரைவ் பண்ணால் 2x, ரைட்? ஸோ e power x square into 2x மைனஸ் காசை பண்ணால் மைனஸ் சைன், ஸோ ப்ளஸ் சைன் x by 2. அடுத்தது x by 2 டிரைவ் பண்ணால் 1/2. நான் செயின் ரூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மறுபடியும் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் நம்ம இங்கே பண்ணுறோம். அடுத்தது டினாமினேட்டரில் x ஸ்கொயரை பண்ணோன்னா 2x. இங்கே நீங்கள் கோஷியண்ட்டாக இருக்கனால கோஷியன்ட் ரூல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக தான் நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க. ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ என்னோட லிமிட்டிங் வேல்யூ 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணி பார்க்கலாம். e power 0 1, 2 into 0 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ப்ளஸ்
half into sin x by 2, sin 0, 0 again, divided by 2 into 0, 0. அப்போ எனக்கு இந்த இடத்துலையும் ஒரு 0 by 0 ஃபார்ம் தான் வருது, ரைட்? ஸோ இப்படி ப்ரொசீட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? திரும்பி இதை டிரைவ் பண்ணுங்கள். ஸோ டிரைவிங் அகெயின். இங்கே என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரூல் நான் யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு e⁻x² டிரைவ் பண்ணுறேன். 2x ஆல்ரெடி ஒரு 2x இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 4x ப்ளஸ் 2x டிரைவ் பண்ணால் 2 இன்ட்டு e⁻x² ப்ளஸ் half ஆஃப் சைனை பண்ணோன்னா cos. ஸோ cos x by 2 again x by 2 பண்ணால் 1 by 2. ஸோ டோட்டலாக ஒரு 1 by 4 டிவைட் பை 2x பண்ணால் 2. இப்போ எனக்கு டினாமினேட்டருக்கு x வேனிஷ் ஆகிடுச்சு. நான் இப்போது எனக்கு என்ன தான் எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் கீழே 0 ஆகாது, ரைட்? நவ் அப்ளைங் த லிமிட்டிங் வேல்யூ. e⁻0 1, 4 into 0, 0 ஆகிடு. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வேனிஷஸ். செகண்ட் டேர்ம் வந்து 2 into e⁻0 வரும், which gives you 2 as the answer, plus 1 by 4 into cos 0, 1. So 1 by 4 by 2. Now இதை சால்வ் பண்ணுங்கள். 9 by 4 into 1 by 2. So 9 by 8 is the answer, right? ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு 0 by 0 ஃபார்ம் வருதோ லோபிட்டால்ஸ் ரூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் டிரைவ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். பீயிங் அட் IR இது மாதிரி ஒவ்வொரு டைப் ப்ராப்ளம்ஸ்க்கும் யூ வில் பி லேர்னிங் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் which makes your solving easier. Okay, so answers check பண்ணிக்கலாம். 9 by 8 is the answer. ஸோ இவ்வளோ நம்ம பார்த்தலாம் வந்து சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். அட் IR we provide you with resources. இதில் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வித் ஷார்ட்கட்ஸ் டீட்டெயிலான ஆன்சர் கீஸோடு இருக்கும். வித் IR உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் இஸ் கோயிங் டு கெட் ஈஸியர். ஸோ வெல்கம் டு IR. தேங்க்யூ. We are proud to be an IR kid. Proud to be an IR kid.